இன்றைக்கி காலையில் சப்பாத்தியும் கடலைக்கறியும் பண்ணலான்னு ஊற வச்ச கடலையில் தண்ணியும் உப்பும் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வத்தல் பொடியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு கோதுமை மாவு ராகி மாவு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறேன். 3 பங்கு கோதுமை மாவு 1 பங்கு ராகி மாவு இந்த மாதிரி அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். மாவு பிசைஞ்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கரம் மசாலா ஸ்பைசஸ் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கக்கூடாது. தக்காளியுமே நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. வேக வச்ச கடலையை கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற கடலையை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கடலையோட அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் எங்கள் வீட்டு குட்டி மேடம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு கண்ணாடி கிளாஸை போட்டு உடச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கிளம்பியாச்சு. எனக்கு சாதா சப்பாத்தி செய்கிறத விட லேயர் சப்பாத்தி செய்கிறது தான் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் லேயர் சப்பாத்தி தான் செய்வேன். எப்பயுமே ஒரே ஸ்டைலில் பண்ணும்போது நமக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஜமாகவே இந்த கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாம்.